ஸோ ஹாய் அண்ட் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர். இன்றைக்கி நம்ம இந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூனிட் 10ல் நம்மளுக்கு ப்ரெஸ்கிரைப் பண்ணியிருக்க ஃபாரஸ்ட் அப்படின்ற ஒரு ஸ்டோரியை பற்றி தான் பார்க்க போகிறோம், விச் வாஸ் ரிட்டன் பை அம்பை. ஓகேவா? ஸோ இந்த ஃபாரஸ்ட் அப்படின்ற இந்த ஒர்க் வந்து யார் எழுதியிருக்கா அப்படின்னா அம்பை. இவங்க வந்து ஒரு வெல் நோன் இந்தியன் ஃபெமினிஸ்ட் ரைட்டர். ஓகே, ஸோ நேஷ்னாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம், நேஷ்னாலிட்டியும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஜூடியத் ரைட் வந்து ஆஸ்திரேலியன், சில்வியா பிளாத் வந்து அமெரிக்கன், கமலா தாஸ், சரோஜினி நாயுடுலாம் இந்தியன். ஸோ இந்த மாதிரி வந்து அவங்களோட நேஷ்னாலிட்டி வச்சு கொஷின் கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த அம்பையோட ரியல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ் லக்ஷ்மி. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டோரி ஃபாரஸ்ட் அப்படின்ற இந்த ஸ்டோரி எதை ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னா விமனோட எக்ஸ்பீரியன்ஸையும் இன்னர் இமோஷன்ஸையும். ஸோ அதர் ஒர்க்ஸ் நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லா ஒர்க்ஸுமே இதே தான். பட் இந்த ஒர்க்ல என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விமன் வந்து எப்படி அவங்களோட ஃப்ரீடமையும் ஐடென்டிட்டியும் சர்ச் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து காட்டுறது தான் இந்த பர்டிகுலர் ஸ்டோரி ஃபாரஸ்ட். ஓகேவா? ஸோ இந்த ஃபாரஸ்ட் அப்படின்ற ஸ்டோரியில் இந்த ஃபாரஸ்ட் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டண்ட் சிம்பிளாக வந்து கன்சிடர் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இது எதை சிம்பிளைஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீடம், மிஸ்ட்ரி அண்ட் செல்ஃப் டிஸ்கவரி அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ ஃப்ரீடம், அதாவது ஃபாரஸ்ட்குள்ளே ஃப்ரீடமாக நடமாடலாம். அதே மாதிரி வழி தெரியாது நம்மளுக்கு, நம்ம தொலைஞ்சு போயிட்டோம்னா நம்மளே தான் வழியை தேடி கண்டுபிடிச்சி வரணும். இதே தான் ஃபாரஸ்ட்டுக்கு ஒரு ஜென்ரலாக இருக்கிற கேரக்டரிஸ்டிக். ஸோ அதை யூஸ் பண்ணி சிம்பலைஸ் பண்ணி விமன் எப்படி ஃப்ரீடமை விரும்புகிறாங்க, அவங்க எப்படி தன்னைத்தானே புரிஞ்சிருக்காங்களா, இல்லை தன்னைத்தானே மிஸ்ட்ரியாக நினைக்கிறாங்களா, இல்லை செல்ஃப் டிஸ்கவரி எந்தளவு அவங்க கிட்ட இருக்குது அப்படின்றத சிம்பலைஸ் பண்ணுற விதமாக இந்த ஃபாரஸ்ட் அப்படின்ற சிம்பல் வந்து இந்த ஸ்டோரியில் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு பை சிஎஸ் லக்ஷ்மி ஆர் அம்பை. அம்பைன்றது இவங்களோட பென் நேம். ஓகேவா? இந்த ஸ்டோரி எதை ஷோ பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி விமன் வந்து அவங்களோட சோஷியல் ரெஸ்ட்ரிக்ஷன்லேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இந்த சொசைட்டியால் வற்புறுத்தலாக திணிக்கப்பட்ட இந்த சோஷியல் ரெஸ்ட்ரிக்ஷன், இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதுலேருந்து எப்படி எஸ்கேப் ஆகி அவங்களுக்கு பிடிச்சதை பண்ணலாம் அப்படின்றத சர்ச் பண்ணுறது தான் இந்த பர்டிகுலர் ஸ்டோரியோட தீம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டோரி எப்படி விமன் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி சோஷியல் ரெஸ்ட்ரிக்ஷன்லேருந்து சொசைட்டி கொடுத்த அந்த சோஷியல் ரெஸ்ட்ரிக்ஷன்லேருந்து எஸ்கேப் ஆகிறது அப்படின்றது சொல்கிறாங்க. இந்த ஸ்டோரி வந்து எதை ஹைலைட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, பேட்ரியாட்ரிக்கல் கண்ட்ரோல், இது எல்லாத்தையுமே ஹைலைட் பண்ணுற மாதிரி தான் இந்த ஸ்டோரி வந்து இருக்குது. இதனுடைய நரேட்டிவ் ஸ்டைல் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளாக இருக்குது. ரிஃப்ளெக்டிவ் அப்படின்னா திங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு விஷயத்தை ரொம்ப ஆழ்ந்து சிந்தனை செய்து எழுதப்பட்ட ஒரு ஸ்டைலாக தான் இருக்குது. அண்ட் சிம்பாலிக், டைரக்டாக சொல்கிறத விட சிம்பாலிக்காக சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஈவன் த சிம்பிள் ஃபாரஸ்ட் இஸ் கன்சிடர் லைக் தட். ஓகேங்களா? அடுத்தது வந்து நேச்சர் இமேஜரி, எப்படி வந்து ஒரு நேச்சுரல் ஃபாரஸ்ட் இமேஜரி வந்து விமனோட கம்பேர் பண்ணப்படுது, விமனுக்கும் நேச்சருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை வந்து இது மூலியமாக அவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டோரி மேலும் எதை எம்பசைஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பர்சனல் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் செல்ஃப் ரியலைசேஷனை வந்து எம்பசைஸ் பண்ணுற மாதிரி இந்த ஸ்டோரியை வந்து எழுதியிருக்காங்க. இந்த ஸ்டோரியில் அம்பை வந்து நிறைய சிம்பாலிசம்ஸ் அண்ட் இமேஜரி வந்து மேஜர் லிட்டரரி டிவைசஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா ஒரு விமனோட ஃப்ரீடம், மிஸ்ட்ரி அண்ட் செல்ஃப் டிஸ்கவரியை அந்த விமன் எந்த அளவு புரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னு ஷோ பண்ணுறதுக்காக இந்த மாதிரி லிட்டரரி டிவைசஸ் எல்லாமே வந்து அம்பை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டோரி ஃபாரஸ்ட். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஸ்டோரி. தேங்க்யூ.